வணக்கம். 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு பிறந்து கண்மூடி கண் திறப்பதற்குள் வருடமே முடியப் போகிறது. ஒவ்வொரு வருடத்திலும் நாம் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்ற திட்டமிடல் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். பிறக்கப் போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது, பொதுவாக கிரகங்களின் சஞ்சாரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது, 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 2026ஆம் ஆண்டை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது சுபஸ்ரீ விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் வருடம் பிறக்கிறது. வருடம் பிறக்கக்கூடிய கிழமை வியாழக்கிழமை. திரையோதசி திதியில் பிறக்கிறது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் நந்தியம் பெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாளில் தான் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. சந்திரன் உச்சம் பெற்றும் குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தோடும் குரு மங்கள யோகம் மற்றும் புத சுக்கிர யோகத்தோடும் இந்த சூரிய கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிற சூரியனுக்குரிய 1ஆம் எண் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும் பொழுது பேர் புகழ் நாட்டுக்கும் கிடைக்கும், வீட்டுக்கும் கிடைக்கும், 12 ராசியில் உள்ள மனிதர்களுக்கும் கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் பிதுர் காரகன், ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படுபவர், ராஜ கிரகமாக கருதப்படுபவர் சூரியன். அவரை குரு பார்க்கும் விதத்தில் தான் இந்த ஆண்டு பிறப்பதால் பொன் பொருள் செழிக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் மக்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். வாக்கிய கணித ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி மீன ராசிக்கு சனி பகவான் செல்ல போகிறார். அதனால் இந்த ஆண்டில் என்ன நடக்கும்? குரு பயிற்சி கூட நடக்கப் போகிறது. கடகத்திலும் சிம்மத்திலும் குரு சஞ்சரிக்கப் போவதால் அவருடைய பார்வை பதியும் ராசிகள் எல்லாம் புனிதமடைய போகின்றன. வருடம் பிறக்கும் பொழுதே துலாம், தனுசு, கும்பம் அந்த 3 ராசிகளை குரு பார்க்க போகிறார். கடகத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிகளை, சிம்ம குருவாக வரும்பொழுது மேஷம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகளை அந்தந்த காலங்களில் அந்தந்த ராசிக்கெல்லாம் பார்க்க போகிறார். இதனால் அந்தந்த ராசிகளுக்கெல்லாம் பொன் பொருள் குவியும், புகழ் கூடும், பார்ப்போற்றும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேதுக்களின் பயிற்சி உள்ளது. இந்த ஆண்டில் நடைபெற உள்ள சனி, குரு, ராகு, கேது இந்த 3 பயிற்சி காலங்களிலும் எல்லோரும் அந்தந்த கிரகங்களுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் யோக பலம் பெற்ற நாளில், அதாவது உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் பெரும் வாழ்க்கை, பெரும் செல்வம், பெரும் உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் ஆதிக்கத்தில் ஆண்டின் முழு கூட்டுத்தொகை வருவதால் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும், மேஷம், ரிஷபம், சிம்மம், விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். பொது பலன் என்று சொல்வதென்றால் இந்த ஆண்டு சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சியான பிறகு மழை அதிகமாக இருக்குமாம். இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், புயல், நிலச்சரிவு, சூறாவளி ஏற்படுவதோடு நோய் தொற்றுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு என்று பிரபல ஜோதிடர்கள் பலரும் கணித்திருக்கிறார்கள். சனி செவ்வாய் சேர்க்கை காலத்தில் அரசியலில் திருப்பங்கள், கட்சி தாவல்கள், அரசியல் பிரமுகர்களுக்குள் சவாலான போட்டி, தொண்டர்களுக்குள் கொந்தளிப்புகள் அரசியல் களத்தில் உருவாகும் என்றும் பல ஜோதிடர்கள் கணித்திருக்கிறார்கள். மளிகை பொருட்கள், தானியங்கள், காய்கறிகள் விலை உயரும் என்றும் தங்கும் விலை உயர்ந்து கொண்டே செல்லும் என்றும் கணித்திருக்கிறார்கள். பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை சீராக இருந்தாலும் விலைவாசி உயர்ந்தாலும் மக்களுக்கு வாங்கும் திறனும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். ஆக இந்த 2026ஆம் ஆண்டு பல வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் பிறக்கப் போகிறது. புத்தாண்டை வரவேற்க அனைவரும் தயாராக இருங்கள். இனி வரும் பதிவுகளில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். இவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.